Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் 2 அடி உயரத்திற்கு மழைநீர் குளம் போல தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகளும் பயணிகளும் அவதியடைந்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜாராம். தற்பொழுது விழுப்புரத்தை பொறுத்தவரை மழையின் அளவு எவ்வாறாக இருக்கின்றது? அங்கு பேருந்து நிலையத்தில் மக்கள் என்னென்ன மாதிரியான இன்னல்களை சந்தித்து வரார்கள்? அதனை சரி செய்வதற்கு ஏதேனும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா? நிலவரங்கள் என்ன? கண்டிப்பா பிரீதா, அதாவது பாத்தீங்கன்னா விழுப்புரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த 2 தினங்களுக்கும் மேலாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் விழுப்புரம் நகரத்தின் முக்கிய குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் சுமார் 2 அடி உயரத்திற்கு மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் பேருந்துகளை இயக்கக்கூடிய ஓட்டுநர்களும் பயணிகளும் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். அதே சமயம் தீபாவளி பண்டிகை முடிந்து சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பயணிகள் பேருந்து நிலையத்துக்குள் சென்று பேருந்துகளில் ஏறி பயணம் செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். இதனால் பேருந்து நிலையத்தின் வெளியே பேருந்துகளில் ஏறி அவர்கள் செல்கின்றனர். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் நகராட்சி சார்பில் இந்த மழைநீரை அகற்ற இதுவரை எவ்வித நடவடிக்கையும் அதிகாரிகள் எடுக்கவில்லை. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் முறையான வடிகால் அமைப்பு இல்லாததே மழை காலங்களில் இது போன்ற மழைநீர் தேங்கியிருப்பது காரணமாக கூறப்படுகிறது. அதே சமயம் மழைநீருடன் கழிவு நீரும் கலந்துள்ளதால் நோய் தொற்றும் அபாயம் இருப்பதாகவே கூறப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்திற்கு தொடர்ந்து அதிக மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த மழை நீரினுடைய அளவு அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. பிரிதா, நன்றி ராஜாராம், கள தகவல்களை வழங்கியமைக்கு. சென்னை கூடுவாஞ்சேரி அருகே விஷ்ணுபிரியா நகரில் கனமழையால் வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் புவியரசன் வழங்க கேட்கலாம். புவியரசன், தற்பொழுது அங்கு பெய்திருக்கக்கூடிய மழையால் வீடுகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. இதனை அகற்றுவதற்கு மாநகராட்சி ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. வடகிழக்கு பருவமழையானது தமிழகத்தின் தீவிரமடைந்து வருகிறது. செங்கல்பட்டு, சென்னை உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையமானது நேற்று ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருந்தது. அந்த வகையில் நேற்று மாலை முதல் செங்கல்பட்டுவின் கூடுவாஞ்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை முதலே கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த நிலையில் செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் இன்றும் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. இந்த கனமழையின் காரணமாக கூடுவாஞ்சேரியின் விஷ்ணுபிரியா நகரின் குடியிருப்பு பகுதியில் மழைநீரானது வெள்ளம் போல் சூழ்ந்திருக்கிறது. அதன் காட்சிகளை தான் நாம் இப்போது பார்த்து வருகிறோம். வீடுகளை சுற்றி முட்டியளவு மழைநீர் தேங்கியுள்ளதால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். ஏற்கனவே நேற்று பெய்த மழைக்கே குடியிருப்பு பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு இன்றும் ரெட் அலர்ட் விடுத்துள்ள நிலையில் அப்பகுதி மக்கள் மேலும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் அப்பகுதியில் இருக்கும் மழைநீரை வடிகால் பணியின் மூலம் அகற்றுவதற்கு மாநகராட்சி நிர்வாகம் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி புவியரசன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.